சாந்தினிஸ் டிஜிட்டல் டைரி கோயம்பேடு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வரும்போது ஒரு ஜூஸ் குடித்தோன்னே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆனது. அவ்வளோ டயர்டாக இருந்தது. காய்கறிகள்லாம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஆக்சுவலி நிறைய பழங்கள் வாங்கினேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் திருப்பாவை பாசுரத்துக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால ஷூட் போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் நான் காய்கறி பழம் எல்லா ஷாப்பிங்கும் முடித்தேன். நிறைய பூக்களும் வாங்கிட்டு வந்தேன். தினந்தோறும் பெருமாள் வழிபாடும் நடக்குது, சிவபெருமான் வழிபாடும் இந்த வீட்டில் நடந்துகிட்ருக்கு. ஜனனி ஜெகத்காரணியோட ஷூட் முடித்தேன். அது நாளைக்கு ஆன்மீக அலை சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். சதீஷ் வந்திருக்கான். ஆஹா, சங்கடார சதுர்த்தி இன்னைக்கு எப்படி வந்திருக்காரு வேறு. அவ்வளோ அம்சமாக வரைஞ்சிருக்கான் குழந்தை. அவ்வளோ அருமையாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கான் சதீஷ். சதீஷ் ஹாய் சொல்லு. ஹாய், அனைவருக்கும் நமஸ்காரம். அம்மாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்பாளை மதுரையின் பேரரசி, அவளை தன்னுடைய குழந்தையாக பாவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாஞ்சியோடு இருக்கக்கூடிய அவர்களுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். வாசினியோட அம்மா அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தாய் தந்தை இல்லாத சிவபெருமானுக்கு கூட அம்மையே அப்படின்னு காரைக்கால் அம்மையை அதை கூப்பிட்டாரு. ஆனால் அம்பாள் கூப்பிட்டு நான் பார்த்ததில்ல. இங்கே கூப்பிட்றா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் அது ஒரு அதிசயமாகவே இருக்குது. அவளுக்கு அம்மா யார் அப்படின்னு இனிவரும் சகாப்தங்களில் நந்தினி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முத்திரையை அவளுடைய கருணையால், ஏன்னா அம்மாவை புகழது பிடிக்காது, இருந்தாலும் சத்தியமா இது என்னன்னா குழந்தைன்னு நான் பாவிக்கிறேன். அவ என் அம்மானு கூப்பிடணும்லாம் நான் நினைச்சதே இல்லை. என்னன்னா ஒரு குழந்தையா அவளை கொண்டாடிட்டே இருக்கணும். குழந்தைக்கு இந்த குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கொண்டாடிட்டே இருக்கிறதுக்கு குழந்தையா இருந்தா நம்மளால இன்னும் அதிகமாக கொண்டாட முடியும். அதுதான் ஒரே காரணமே தவிர மற்றபடி அம்மானு உரிமை கொண்டாடுற தகுதி எல்லாம் எனக்கு சத்தியமா கிடையாது. அது எத்தனை ஜென்மத்துல கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கே ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும். அது அம்மாவுக்கு பெருந்தன்மை இல்லடா, அது சத்தியம். வாசினிக்கு பூக்கள் பழங்கள் நகைகள் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தான். சிப்ஸ் பாக்கெட் வேற அவளுக்கு சாப்பிட்றதுக்காக நொறுக்கு தீனி வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் இன்றைக்கி கருணக்கிழங்கு நல்ல சூப்பரான ரோஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த குடமிளகா சாம்பார், வெண்டைக்காய் கறி அப்படின்லாம் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக லஞ்ச் முடிஞ்சுது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். இவ ரொம்ப பெரிய மனுஷியா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பாவை நோன்பு எப்படி இருக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறா ஆண்டாள். இரண்டாவது பாசுரத்துக்கான விளக்கம் காட்சி வடிவத்தில் ஷூட் சூப்பராக முடிஞ்சுது. முக்குருணி விநாயகருடைய திவ்ய தரிசனம் பார்க்குறீங்க. சங்கடகர சதுர்த்தி பூஜை அகவல் படித்து 108 அஷ்டோத்திரம் சொல்லி கொண்டகடலை சுண்டல் நைவேத்தியம் பண்ணி மிக சிறப்பாக நடந்தது. விக்னம் இல்லாமல் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.